ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். இன்னைக்கு எதை பார்க்கலாம்? நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது எது பார்க்கலாங்களா? நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது எது பார்க்கலாம். இப்போது மற்றவங்க வளர்ச்சி அடைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்து நம்மளால் அதை பார்க்கும்போது நமக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? இவங்க மற்றவங்க சந்தோஷத்தை பார்த்து, வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாங்களா இல்லையா அப்படின்னு இந்த பிரபஞ்சம் பார்க்கும். அப்போது மற்றவங்களோட வளர்ச்சியை, முன்னேற்றத்தை பார்க்கும்போது நாமளுமே அந்த வளர்ச்சி முன்னேற்றத்தை அடைஞ்சாப்புல நாம் சந்தோஷப்பட்டு ஃபீல் பண்ணோன்னு வைங்களேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹாப்பியாக இருந்தோன்னு வைங்களேன். அப்போது அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணோன்னா, அதை நம்மளுக்கு அந்த சந்தோஷத்தையும் ஹாப்பியையும் அப்படியே நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? இப்போது மற்றவங்களோட அந்த வளர்ச்சியை பார்த்து நமக்கு பொறாமையாக இருந்துச்சு, அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கும்போது பிரபஞ்சம் பார்க்குது இல்லைங்களா? அப்போது பிரபஞ்சம் எப்படி பார்க்கும்னா, எல்லாத்தையும் ஒரே ஆன்மாவாக தான் பார்க்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மாலாம் ஒன்று தானுங்களேன். அப்போ என்ன பண்ணும், எப்படி முடிவெடுக்கும்? இவங்களுக்கு இது பிடிக்கல போல, ஆகையினால இவங்களுக்கு இது கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிக்கும். அது தனித்தனியாக பார்க்காது, ஆன்மாவாக தான் பார்க்கும், ஒன்றா தான் பார்க்கும். அப்போ எதை வச்சு முடிவெடுக்கும்னா, இவங்களுக்கு இது பிடிக்கலை, ஆகையினால இவங்களுக்கு இதை கொடுக்க வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம்னா அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அந்த சந்தோஷத்தில் நாம் பகிர்ந்துக்கணும். சரிங்களா? அப்போது பொறாமைன்றது எல்லாத்துக்குமே உண்டு. அது கூடவே வந்துடுச்சு இல்லைங்களா? வந்துடுச்சு, கூடயே நாம் பிறக்கும்போதே வந்துடுச்சு இல்லைங்களா? இப்போ யாருமே நான் ஒரு தடவை கூட யாரையுமே பார்த்து பொறாமைப்படலை அப்படின்னு சொல்ல முடியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை. அப்போது பகவான் இதெல்லாம் சொல்லும்போது நாம் என்ன பண்ணணும்? அதை நம்மளோட மனதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லைங்களா? சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கை சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா ஆகாதில்லை. அப்போது நாம் என்ன பண்ணலாம்? எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும்போது, எல்லாருமே அந்த முன்னேற்றத்தை அடையும் போது, வளர்ச்சி அடையும் போது பார்த்து நாமளும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோன்னு வைங்களேன். அந்த சந்தோஷம் நம்மளுக்குமே கிடைச்சிடும். எல்லாமே எதுவாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு எது நாம் கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறது, மற்றவங்கள மனசார வாழ்த்துங்க, பாராட்டுங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்கு தான். அது கொடுக்கும்போது தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு கிடைக்கணுமா வேணாமா நாமளே தானே முடிவு பண்ணணும். அப்போது எதையுமே நாம் சந்தோஷமாக மற்றவங்கக்கிட்ட அதை பகிர்ந்து கொள்ளும்போது, இல்லைன்னா அவங்களுக்கு நாம் வாழ்த்தும் போது, பாராட்டும் போது அது நம்மளுக்கு அப்படியே பல மடங்காக திரும்பி கிடைக்கும். சரிங்களா? ஆகையினால தான் சொல்கிறது, மற்றவங்கள வளர்ச்சியை பார்த்து நாங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுவோம். அப்போ தான் அந்த சந்தோஷம் நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். சரிங்களா? அப்போது என்ன பண்ணலாம்? இனிமேல் ஹாப்பியாக மற்றவங்கள பார்த்து அவங்க வளர்ச்சியெல்லாம் பார்த்து நாம் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கலாம் மனசை. சரிங்களா? இப்போ எல்லா ஆன்மாவும் ஒன்று தானுங்க. அப்போ இப்போ அந்த பகவானோட அந்த ஜோதியிலேருந்து இந்த சின்ன துகள் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குன்னு சொல்லும்போது, இப்போ பகவானுக்கு இருக்கிற அந்த எல்லா சக்தியுமே ஆற்றலுமே நம்மளுக்கு உண்டா இல்லையா? உண்டு. அது எப்போ அந்த சக்தியெல்லாம் ஆற்றலாம் எப்போ நமக்குள்ளே வேலை செய்யும்? பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணணும்.
இல்லைங்களா? மன தூய்மை மெயின், அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ எல்லாத்துக்குமே இல்லை. இப்போ ஒரு ஆன்மாவுக்கு இன்னொரு ஆன்மா எந்த விதத்துலேயும் இந்த சக்தி கம்மின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரு ஆன்மாவுக்கும் இன்னொரு ஆன்மாவுக்கும் நம்ம பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று இழைச்சது கிடையாது, எல்லாமே ஒன்று. அப்போது ஏன் சில ஆளுங்களால் முடியுது, சில ஆளுங்களால் முடிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கணும்ல எதுனாலும். அப்போ என்ன பண்ணோம், முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? அந்த விதி மாய வலை மூடிடுச்சு, அதனால் முடியல அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும், அந்த விதியிலேருந்து நாம் வெளி வரணும் அப்படின்னா பயிற்சியை பிடிச்சிக்கணும். எப்படி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தாதோ, நீ கிரியா யோகத்தை நீ கற்றுக்கிட்டாதான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுபோல் நாமளும் அந்த விதியிலேருந்து வெளியே வரணும், அந்த மாய வழியிலேருந்து வெளியே விழிச்சிக்கணும். விழிப்பு நிலைக்கு நாம் வரணுன்னா என்ன பண்ணணும், பயிற்சியை கெட்டியாக பிடிச்சிக்கணும். எதுவாக இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் எது கற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி, அதை விடாமல் செய்யணும். அப்போ தான் பலன் கொடுக்கும். உடனே பார்க்கக்கூடாது இல்லைங்களா? பலன் எப்படி கிடைக்கும்? இப்போ ஒரு விதையை போடுறோம்னாலே அது கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அப்படியே மரமாகி அப்புறம் தானே அது கனி கொடுக்குது. நம்ம எடுத்த உடனே ஒரு நாளில் 2 நாளில் உடனே நம்மளுக்கு பலன் கிடைக்கணும்னா கிடைக்குங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அது உள்ளே போய் வேலை செய்யணும்ல. அப்போ என்ன பண்ணணும், இப்போ ஒரு ஆன்மாவுக்கு இருக்கிற சக்தி எல்லா ஆன்மாவுக்குமே உண்டு. அப்போது அந்த விதிங்கிற அந்த மாய வலை மூடிட்டு இருக்குங்கும்போது நம்ம அதிலேருந்து வெளியே வரணுன்னா என்ன பண்ணணும்னா, அதை நம்ம பகவான் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சு நம்ம அது மூலிமா பயனடையணும் இல்லைங்களா? பகவான் ரூட்டை தான் காமிப்பார், நாம் தான் பயணிக்கணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும், நம்மளாலையும் முடியும் அப்படின்னு நம்ம விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளோட வேலை எது அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு ஏற்ற வேலை எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஒவ்வொரு ஆன்மாவுமே ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் கீழே பிறக்குறாங்க. சரிங்களா? உயிர் ஜனிக்குது. அப்போது எல்லாத்தாலையுமே ஒவ்வொன்றும் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஏற்ற வேலை எது அப்படின்னு முன்னே கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டு அதுக்குண்டான முயற்சியை நாம் எடுக்கணும். இப்போ எதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் கேட்கலாம், கேட்குறதுல ஒன்றும் இது கிடையாது. ஆனால் கடைசி முடிவு, உங்களோட முடிவு எது யார் எடுக்கணும்னா நீங்களே தான் எடுக்கணும். இப்போ ஒப்பீனியன் கேட்கலாம், தப்பு கிடையாது. இப்போ எல்லாத்திட்டையுமே கேட்டுட்ட கூட கடைசியாக நம்மளோட முடிவை யார் எடுக்கணும்னா நாம் மட்டும்தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளால் எது முடியும் அப்படின்னு நாம் தானே கணிக்க முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்க சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க, அவங்க கருத்தை தான் அவங்க சொல்லுவாங்களே ஒழிய நம்மளால் எது முடியும் அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் அந்த மின்சார கண்ணா சினிமாவையே எடுத்துக்கோங்களேன். அதில் அரவிந்த் சாமி சார் என்ன பண்ணாங்க, அவங்களால முடியாதுன்னு நினச்சிட்டு எதுக்காக அந்த படம்லாம் எடுத்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்கள நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த மாதிரி ஸ்டோரி எடுக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ நம்மளை தான் நாம் முதல்ல நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்டோரியெல்லாம் இந்த மாதிரி எடுத்தாங்க இல்லைங்களா? அப்போது அரவிந்த் சாமி சார் பிரபுதேவா சார்கிட்ட சொல்லி இந்த மாதிரி லவ் பண்ண வைப்பா அப்படின்னு சொன்ன உடனே கடைசியாக என்ன ஆனது, அவங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்துட்டாங்க இல்லைங்களா? அதை போல் நம்மளுக்கானது எது, எந்த விஷயத்துலையுமே நம்மளுக்கான முடிவை நாம் மட்டும்தான் எடுக்கணும். ஃபேமிலிக்கிட்ட கேட்கலாம், ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு எது தோது அப்படின்னு, நம்மளுக்கு எது சரிப்படும் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே உள்ளுக்குள்ளேயே பகவான் இருக்கார். பகவான்கிட்ட கேட்கணும். கேட்கும்போது உள்ளுணர்வு ஒன்று நம்ம சைலண்ட்டாக யோசிக்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு உணர்வு சொல்லுது பார்த்தீங்களா, அதுவே பகவான் வாய்ஸ் தான். அப்போ நாம் பகவான்கிட்ட கேட்கணும்.
கேட்கும்போது நம்மளுக்கே வந்து அதுக்குண்டான பதில் கிடைக்கும். நம்மளுக்குண்டான பதிலை வந்து என்ன முடிவுன்றதை நாம் தான் எடுக்கணும். பயந்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், விழிப்பு நிலைக்கு வரவே முடியாது. நாம் எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை செய்ய விடுவாங்களான்னா விடமாட்டாங்க. சரிங்களா? அதுதான் கர்ம வினைன்னு சொல்கிறது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட முடிவை நாம் தான் துணிஞ்சு எடுக்கணும். துணியை பயந்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், எதையுமே நாம் சாதிக்கவே முடியாது. எல்லாத்துக்குமே எல்லா ஆன்மாக்குமே ஒவ்வொரு தனித்திறமை உண்டு. யாரையுமே வந்து இவங்களுக்கு கம்மி தான் இவங்க, இவங்களுக்கு கம்மி தான் இவங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாமே ஒரே பவர், ஒரே சக்தி. சரிங்களா? அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் வருது. என்ன பண்ணணும்? முதல்ல நாம் சிந்திக்கணும். இது முடிக்க நாம் எதுவுமே செய்யாமல் இருந்திருந்தால் கூட இனிமேல் என்ன பண்ணலாம், நம்மளால் எது முடியும், நம்மக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது, எதில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னு யோசிக்கணும். முடியும்னு நினைக்கும் போது அதை நம்ம மனசு செய்ய வச்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து முதல்ல நம்மளால் முடியும் அப்படின்னு நம்பணும் இல்லைங்களா? இப்போ நாம் வந்து எதுவுமே நம்மளால் முடியும்னு நினைக்கும் போது தான் அதை செய்கிறதுக்கு உண்டான வேலையை பிரபஞ்சம் நம்மளுக்கு செய்யும். அப்போது நாமளே வந்து எதுவுமே முடியாதுன்னு நினைக்கும் போது என்ன ஆகும்? பிரபஞ்சம் என்ன பண்ணும்? அப்படியே விட்டுடும் இல்லைங்களா? அதனால தான் எப்பயுமே வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து தனிப்பட்ட முடிவு, நம்மளோட முடிவை நாம் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரிங்களா? அப்படி எடுக்கும்போது மட்டும்தான் நாம் வந்து நம்மளோட திறமையை நாம் வெளிப்படுத்த முடியும். அப்போ என்ன பண்ணுவோம்? பகவான் சொன்னாப்புல எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது, விடாமல் பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும்போது, நம்மளுக்கு உண்டானது எதுன்னு தன்னால் இந்த பிரபஞ்சமே காட்டும். அப்போது நாம் நினச்சிட்ருக்கோம் ஒவ்வொன்றும் நாம் தான் பண்ணிகிட்ருக்கோம். கிடையவே கிடையாது. பகவான் பண்ணிகிட்ருக்கார். சரிங்களா? நாம் கருவி நம்மளை செயல்படுத்திகிட்டு இருக்கிறது பகவானே அப்படின்னு நாம் விடும்போது, அமைதியாக நாம் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே பகவானோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? அந்த மனப்பக்குவத்துக்கு நாம் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மனசை வந்து அந்த பக்குவமாக அதுக்கு பகவான் சொன்ன மாதிரி தூய்மைப்படுத்திட்டு கொண்டு வர வேண்டியது நம்ம ரொம்ப முக்கியமானது. அதை நாம் பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவோம். ஓகே, இது முடிக்கும் கேட்டதுக்கு நன்றி. பாய்.